திமுக ஆட்சி காலத்துல பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு வீட்டில் காலங்காத்தாலே போலீஸை கூட்டிட்டு போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து சோதனைகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது என்ன சோதனை, எதுக்காக இந்த சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதற்கு பிறகு இந்த அப்பாவா காணும் அந்த மனுஷன் ஏதோ வாயாவிட்டாப்பல முக ஸ்டாலினையா அப்பாவா காணும் சென்னையில தேன அங்க அப்படி எடுப்பாப்பல. அவர் திருவாரூர் கல்யாணம் தந்துக்கிறாப்புல, அங்கே ஒரு ஒப்பாரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறாப்புல. என்னன்னா நேற்று வந்து விஜய் அவர்கள் எங்க அப்பாவா காணும்னு சொல்லியிருக்கிறார். அப்பா எங்க இருக்கிறார் தெரியுமா? மக்கள் மனசு இருக்கிறார், மக்கள் மனசை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு எம்ஜிஆர் ஸ்டைல பேசிக்கிறாப்லங்களா. எங்கே காணும் உங்க அப்பாவை காணும் இதை சொல்லி அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது நீங்க தேர்தல் மக்கள் தேர்தல் நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் நினைக்கிறேன். புதுசா டோன் எடுக்கிறாப்ல. வீட்டில் சும்மா உட்காந்துக்கிறாப்ல. வீட்டில் முறுக்கு இருக்கு, கொடுத்துருவா முறுக்கு கிடைக்கும், நாக்க அடிச்சிட்டு பார்ப்பா. அதனால அப்படி பேசுறதுக்கு அது முக்கியமே கிடையாது. நமக்கு எது முக்கியம்னா அதுக்கு பேர் டிஆர்பி ராஜா வந்துக்கிறாப்பா. டிஆர்பி ராஜா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாப்பா. அங்க என்ன நடக்குதுன்னா கல்யாண வீட்டுல ஐயரும் மந்திரம் உதவாப்புல சுங்குலா சுக்காம் பரதம் சொல்லிக்கிறாங்க. அது நம்ம சகஜமா கேள்விப்பட்டிருக்கோம். புதுசா ஒரு மந்திரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எங்க பார்த்தீங்கன்னா திருவாரூர் கிடையாது, மன்னார்குடியில கள்ள கூடி கண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு ஒரு எழுபடுத்த பாட்டு ஒன்று. அந்த பாட்டை போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா. மந்திரத்துக்கு மேல போட்டுக்கலாம். முகூர்த்தத்துக்கு நேரம் தலையிட்டு சொல்லுவாங்கல்ல. இவங்க சொன்ன உடனே கள்ள குடிக்கிற மாப்பிள தலையிடுக்கிறாப்பல. இதெல்லாம் ஒரு பெருமையா எடுத்து போட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு பைத்தியம் முத்தி போச்சியா? இவங்களுக்கு தோத்து போனதுனால பைத்தியம் முத்தி போச்சுனாங்களா. அங்க ரைடு நடந்துகிட்டு இருக்கு. எங்க லஞ்ச ஒழிப்பு ரைடு நடந்துகிட்டு இருக்கு. நம்மளால ரைடு போயிருக்கிறாப்பல. எங்க பஸ்ல ரைடு போயிட்டு இருக்கிறாப்பல. சென்னையில் ஒரு 300 அரசு பேருந்துகள் வந்து இன்னைக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அங்கே போயிட்டு தலைவர் வண்டு உட்காந்து போகிறதும், கண்டக்டர்கிட்ட வந்து காசு கொடுத்து எனக்கு டிக்கெட் கொடுங்க வாங்கினதும் திமுகனுக்கு பொசன்னு எரியுது. இவங்க ட்ரெயின்லேயே டிக்கெட் எடுக்காமல் கக்குசல வந்த பரம்பரை இல்லை. இவங்களுக்கு எரியத்தானே செய்யும். அப்படியாக இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கிடுகிடுத்துக்கிட்டு இருக்கு. தலைவர் விஜய் அவருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதாவது யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் சும்மா விட மாட்டேன், நாங்களும் காசு தொட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் தொட்டவனையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னா ஒரு சும்மாலாம் சொல்ல பெரிய பிளானோட இறக்கிருக்கிறா. அது என்னென்ன பிளான், இன்னைக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ரொம்ப நாளா சில பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இந்த பிரகாஷ் ராஜ் மேல வந்து பிடிவாரண்டு பிறப்பிச்சிருக்கிறாங்க பெங்களூர் நீதிமன்றம். அதுக்கு என்ன காரணம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஒன்றும் காரணம் கிடையாது. அந்த ஊப்பி மாதிரிலாம் கொண்டு வச்சு ஊமகத்தா குத்தலாங்களே யோக்கிய பேச வந்துடுறாங்களே. எவ்வளோ திமுக பேசணும் அவ்வளோ கடைஞ்செடுத்தா யோக்கிய பேரில் இருப்பாங்கிறதுக்கு நம்ம பிரகாஷ் ராஜ், ஊபி பிரகாஷ் ராஜ், நடிகர் பிரகாஷ் ராஜ் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது என்னன்னா, அவருக்கு மொத்தம் 4 மாநிலங்களில் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து திலீப் அப்படின்ற ஒரு நபர் வந்து வழக்கு தொடுத்து இருந்தார். இவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டரா இருக்காரு தெரியும். அதுக்கு பிறகு கர்நாடகாவில் இருப்பார், தெலுங்கானா, ஆந்திரா, அந்த இடங்கள்லாம் அவர் நடிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லா ஊர்லயும் இவருக்கு ஒரு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. அவர் எத்தனை இடங்கள்ல ஓட்டு போடும் போதெல்லாம் அவர் ஓட்டு ஒரு இடத்துல போட்டு பாருங்க. ஆனா இந்திய அரசியலமைப்புப்படி ஒரு நபருக்கு, இந்தியாவில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வாக்காளர் அடையாள அட்டை வச்சுக்க முடியும். ஆனா இவர் 4 அடையாள அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்காரு, ஓட்டர் ஐடி வச்சிருக்காருன்னா இது குற்றம். பெங்களூர் உயர்நீதிமன்றம் வந்து இவருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இவர் வந்து கண்டுக்கவே இல்லை, போகவே இல்லை. அவர் இங்கே பிஸியாக இருந்தாப்பிள்ளையில் விஜய் அவர்களை திட்டிட்டு, அதனால் அவர் அங்கே போகலை. அதற்காக தற்போது பிடிவாரண்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் இன்னும் வந்து அவன் போலீஸ் இன்னும் பிடிக்கல. அனைவரும் கொண்டு வச்சு குத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிற பார்ப்போம். அதுக்கு பிறகு இதுதான் கள நிலவரம். அதற்கு பிறகு ஏவா வேலு வீட்டில் இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது மிக முக்கிய காரணம்னா, தலைவர் விஜய் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக யாரை போட்டுக்காருன்னா அருண் ஐபிஎஸ் போட்டுருக்காரு. அவருக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை என்னன்னா, நான் எப்படியாவது என்ன நிரூபிச்சே ஆகணும், என்னை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் நான் நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால அவர் முனைப்போட செயல்பட்டு. அதற்கு போக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஆட்சி காலத்துல யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்களோட லிஸ்ட் ஃபுல்லா எடுத்து அவங்க என்னென்ன தவறு செஞ்சிருக்காங்கிற எல்லா ப்ரீபேர்டான லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எதற்காக அப்படின்னா, ஒருவர் கைது செய்ய வேண்டும் என்றால், விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் யாரோட அனுமதி வாங்கணும்? அதாவது அமைச்சர்களை விசாரிக்க வாங்கணும்னா நீங்க ஆளுநருடைய அனுமதியை வாங்கணும்.
ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜியோட கேஸ் இன்னும் அங்கே இன்னும் ஆளுநர் சைன் பண்ணாமே வச்சிருக்கிறார். அதற்கு பிறகு அதுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் ப்ரீபேடாக கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு ஒப்படைச்சு சைன் வாங்கிட்டு அவங்களை தூக்கி வச்சு உமா குத்தா குத்தணும் அப்படிங்கிறது. அதில் ஏவா வேலு மேலே எல்லாருக்கும் காண்டு வைங்களா, பேரா பாருங்களா, ஏவா வேலு, என்ன ஏவா வேலுன்னு கேட்டீங்களா? அந்த ஏவா வேலு என்ன செஞ்சார்னா, தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிடக்கூடாது அப்படின்னு அந்த டாஸ்க் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஏவா வேலுக்கு தான் வழங்கப்பட்டது. வழங்கியது யாருன்னா திமுக தரப்புலேருந்து வழங்கினாங்க. அவர் தான் எல்லா முன்னெடுப்புகளும் எடுத்தார். ரஜினி போய் சந்திச்சது, அதுக்கு ஒரு திருமாவளவன் சந்திச்சது, பல அதிமுகவை கான்டாக்ட் பண்ணதுமே ஏவா வேலு. அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொஞ்சம் தவறிட்டோமே, அந்த கரூர் கேஸில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு உள்ள தள்ளி இருந்தா நம்ம அப்படி நந்திருக்க வேண்டியலன்னு ஒப்பாரிச்சு எழுதார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. சும்மா விட்டுருவாங்களா? இன்னைக்கு ஏவா வேலுவை லாக் பண்ணி அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அவர் என்னென்ன தவறுகள்லாம் செய்தார் அப்படிங்கிறதுல மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அறப்போர் இயக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது கரூரில் ஒரு 4 ரோடுகள் போடுறதுக்காக டெண்டர் விடப்பட்டது. அதுல சங்கர் அப்படின்ற ஒரு நபர், அந்த சங்கர் என்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜியுடைய உற்ற நண்பர். அவர் தான் லெஃப்ட் ஹேண்டு பினாமி எல்லாமே. அவர் தான் இந்த டெண்டர் எடுத்தார். தமிழ்நாட்டில் அந்த 2021 22 வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 170 கோடி ரூபா டெண்டர் விடப்பட்டது. அதுல 110 கோடி ரூபாய் யாருக்கு டெண்டர் விட்டாங்கன்னா இதே விஜய்ன்ற நபர் தான் விட்டாங்க. சரி, அவருக்கு டெண்டர் விட்டாச்சு, நீ ரோடு போட்டுட்டு நீ எடுத்து கொண்டேன். ரோடே போடாம மொத்தம் ஒரு 4,68,00,000 ரூபா டெண்டர் விட்டு அதில் வந்து 3.20 கோடி ரூபாய்க்கு ரோடே போடாமல் அந்த காசை எடுத்து வாங்கி யார்கிட்ட கொடுக்கப்பட்டதுன்னா இந்த விஜய் என்ற நபருக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அது எங்கே போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது ஆட்டோமேட்டிக்காக செந்தில் பாலாஜி மூலமாக முதலமைச்சரை போய் சென்றடைஞ்சிருக்கும். பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி இவன் பாதி திட்டிருப்பாங்க, அவங்க பாதி திட்டிருப்பாங்க. இதை யார் கொண்ட வச்சாங்கன்னா, கரூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாரு. இதே மாதிரி ரோடே போடாமல் காசு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, இது என்ன காதை அப்படிங்கும் போது அந்த கேஸை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 9 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த காலத்திலே, அந்த ஆட்சி காலத்திலே அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு இந்த சங்கர் என்ற நபரை காப்பாற்றுவதற்காக என்ன செஞ்சாங்கன்னா, நைட்டோட நைட்டா ஒரு பெரிய ரோடு போடுற மாதிரி போலீஸ் பாதுகாப்போட 50 போலீஸை நிற்க வச்சு நைட்டோட நைட்டா ரோடு போட்டாங்க. சும்மா இந்த ரோடு போட்டு அந்த காசை எடுத்துட்டுங்கிற பேரில் கொண்டு போயிட்டாங்க. அதற்கான புக்லெட் எல்லாமே இருக்குது. தற்போது இது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்துச்சு. இந்த பொதுப்பணித்துறையில் ரோடு போடாமலே 3,20,00,000 ரூபாய் இவங்க திருடிட்டாங்க, எடுத்துட்டாங்கிறது ப்ரூஃபோட கிடைச்சிருச்சு. இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு. மொத்தம் 11 பேர் மேலே 8 பிரிவு வழக்குகளை இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு உள்ளே கொண்டு வச்சு குத்த போகிறாங்க. அதுக்கு பிறகு விசாரிக்கணும்னா ஆளுநருடைய அனுமதி வாங்கணும். அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். தற்போது கேஸ் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் தொடக்கம், இப்போதான் தொடங்குது. இதற்கு பிறகு ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கும். தற்போது ஆதவ அர்ஜுனா அந்த பொதுப்பணித்துறையை மட்டுமே எவ்வளவு கூடிய ஊழல் நடந்திருக்கும், யாரெல்லாம் ஊழல் வாங்கினாங்க அப்படிங்கிற மேட்டர் தெளிவாக சொல்றாரு. மொத்தம் ஒரு 32 டிபார்ட்மெண்ட்ல 16 பிரிச்சு ஒரு 16 டிபார்ட்மெண்ட்ல யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரிசன் கலெக்ட் பண்ணிட்டு போறான். அந்த மொத்த அமைச்சரே 2ஆ பிரிச்சு பாதி பணம்லாம் யாருக்கு போகும், சபரிசனுக்கு போகும். இன்னொரு பாதி பணம்லாம் யாருக்கு போகும்னா நம்மளுடைய சின்னவர் இருக்கிறாரில் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படி போயிட்டு இருந்துச்சு. இது இவ்வளவு பெரிய ஊழல் பெருச்சாலிகளா இருந்திருக்காங்க, இவங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா போல. அதான் மேட்டர். அதுக்கு பிறகு தற்போது வெள்ளரிக்கை வெளியிட்டு இருக்காரு நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சராக சிடி நிர்மல்குமார் வெளியிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருந்த ஒரு 33 துறைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி திங்கிறதா முழு வேலையை வச்சிருந்தாங்கயா. இதுக்கு யார் இப்போ கட்டணம் தெரிஞ்சுக்காரனா நம்மளுடைய அப்பா இருக்கிறாப்புல, டே தகப்பா அப்படின்னு நம்மளுடைய MK ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் வச்சுக்கிறார். அதில் வந்து இதை மாதிரியான எவ்வளவோ மிரட்டல்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறவங்க நாங்கள் இதுக்கு ஒன்றும் பயப்பட மாட்டோம். இன்னும் 100 மேட்டர் நினைச்சிருக்காங்கன்னா, திமுக மேலே உள்ள எந்த லஞ்ச வழக்குமே நிரூபிக்கப்பட்டதே கிடையாது, வரலாற்றிலே கிடையாதுங்கிறாரு. பாத்தீங்களா? அவர் கூட என்ன சொல்றாருன்னா, நீங்க வச்ச லஞ்சம் நிரூபிக்கப்பட்டது கிடையாது, நாங்க திருடுவோம், யாருக்கும் தெரியாம திருடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்பலையா. ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு திமுகவுடைய தலைவராக நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் ஊழலாம் பண்ணனதே கிடையாதுங்க, இது வந்து அரசு பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு உருட்டு இருந்தா பரவாயில்ல, எங்களை யாரும் கண்டுபிடிச்சதே கிடையாது, ஆதாரமே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல வெட்ட வெளிச்சம். அப்படிங்கும் போது நீங்க யாருன்னு தெரியும். பல அமைச்சர்கள் இது தோண்ட வெளியில வரப்போகுது. இது முழுக்க தலைவர் விஜய் அவர்கள் கவனம் செலுத்துறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மட்டும் கிடையாது, போன ஆட்சியில் நடந்த எல்லா பிரச்சனையுமே குழி நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, குழி நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சொல்லப்போனா எடப்பாடியாருடைய அந்த கொடநாடு கொலை வழக்கையுமே தற்போது தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதையும் எடுக்கிறாங்க. யாரெல்லாம் பிரச்சனைகளாக இருப்பார்கள் என்று நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தூக்க போறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதிமுக தலைவர் விஜய் உடைக்கிறாரு, எம்எல்ஏக்களை தூக்குறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதிமுக அப்படி உடைச்சிடலாம், திமுக அப்படி உடைக்க முடியாது, ஆளை எடுக்க முடியாதுங்களேன். எப்படி உடைக்கலாம்? யாரெல்லாம் பெரிய குரூப்போ அவங்க எல்லாத்தையும் தூக்கி லஞ்ச ஒழிப்பு துறையில் என்னெல்லாம் லஞ்சம் பண்ணாங்கிற மேட்டரை எடுத்தாலே இவங்க மாட்டிக்கிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக உடைக்க போறோம்.
திமுக இப்படிதான் உழைக்கணும். அருமையான ஒரு பிளான். இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். விஜய் அவர்கள் இப்போ முன்னெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா பாக்குறோம். அதற்கு பிறகு நேற்று வந்து ஒரு வீடியோ அனுப்பிட்டு இங்க பாருங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க, என்னங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, முசாரி சீமானா மாறிட்டாரா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அதாவது டைரக்டர் கௌதமுடைய மகளுடைய திருமணத்துல புதுச்சேரியில குளத்தூர்ல தோத்து போனார்ல ஸ்டாலின், அவரும் காரைக்குடில தோத்து போனார்ல சீமான், அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க வீடியோக்களை போட்டோக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு அரசியல் மாண்பு, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக குத்தம் சொன்னீங்களே. அரசியல் தலைவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு எதிரியாக தான் இருக்கணுமா? நம்ம தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போயிட்டு முக ஸ்டாலின் அவர்களை சந்திக்கலையா? அதே மாதிரி இது ஒரு சந்திப்பு. என்ன 2 பேரும் எனக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் டவுட் வரத்தான் செய்யும், எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அரசியல் சந்திப்புனா கையை குளிக்கிட்டு அப்படியே போகிறதுக்கும் அப்படியே குழஞ்சி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியதான் செய்யும். ரொம்ப இணக்கமாக தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லணும். சீமானுடைய திமுக எதிர்ப்பு என்பது ஒரு வியாபாரி அவ்வளவுதான். திமுக வந்து பாரு இவன் திருடன், இவன் என்ன துரோகி, அவன் அது இதுன்னு காமிச்சிட்டு மக்களை ஏமாத்தி காசு வாங்கி தின்னிட்டு இருக்கிறாப்புல. இது நமக்கு தெரியாதாது. அதனால இது நம்ம இன்னும் பெருசாக எடுத்துக்க வேண்டியது. இது ஒரு அரசியல் மாண்புன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கற்றுக்கிட்டேன். அவன் எனக்கமா பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கூட்டணி பேச்சு இப்போ அந்த அம்பாசமுத்திரம் அந்த இசைக்கு சுப்பையா ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டாரு. அந்த இதில் ரீஎலெக்ஷன் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் காலில். அப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன செய்யுதுன்னா சட்டமன்றத்தில் தலைவர் விஜய் அவர்களை டம்மி பண்ணணும், அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரி ஆள் உள்ளே போயிட்டாரா அவர் கண்டிப்பாக சதிச்சு விட்டுவார். அதனால் அம்பாசமுத்திரத்தில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து சீமானை சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல நிற்க வைக்கணும். அங்கே வெற்றி பெற்று அந்த ஒரு நபர் உள்ளே போனால் அவர் ஆட்டத்தையே கலைச்சி விட்டுருவார், டிவிக்கே நல்லா அட்டாக் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பிளானில் திமுக கண்டிப்பாக இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதிமுக சீமான் அது ஒரு பிஜேபி எல்லாம் கூட்டி வைக்க போகிறாங்க. இன்னும் கூடிய விரைவில் நடக்க போதியா? இன்னைக்கு எல்லாம் உட்காந்து நம்ம ராசா ஏதோ ஒரு கல்யாண விழாவில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்பல கூட்டணியே இல்லைன்னு சொல்லுங்க, தனிச்சு நிற்போன்னு சொல்லுங்க தலைவரை. கலைஞர் வழியில் உங்க பார்க்குறேன் தலைவரே, நீங்கள் இப்படி சொல்லுங்க தலைவரே. அறிவு இருக்கா? 24% கூட்டணி வச்சு 24% வாங்கியிருக்கிறீங்க. கூட்டணி கட்சி இல்லைன்னா உங்களாம் 18% தாண்டுமா? பாஜக அளவு கூட இல்லை. இவங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை வச்சு தலைவரை நீங்க தீர்மானிச்சிருக்கீங்களா? ஒரு தேர்தலை வச்சு ஸ்டாலின் அவர்கள் நீங்க எடை போட்டுருவீங்களா அப்படின்றாங்க. 1/4 கிலோ இருக்குமா அது இந்த பாடி? என்ன சொல்றது எனக்கு தெரியல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் பட்டம் கொடுக்குறாப்புல ராசா உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாப்புல, இவரை நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் நிறையா குறைச்சி மதிப்பிட்டு ஒரு ஆடிலாம் வந்துச்சு, இந்த ஆளெல்லாம் டெல்லிக்கு போனால் இங்கிலீஷில் பேச தெரியுமா? கொஞ்சம் தகுதி இருக்கா இவருக்கெல்லாம்? இவரெல்லாம் வந்து முதலமைச்சரை நான் ஏற்றுக்கிடுவேனான்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ டேப் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. 2019 ஒரு டேப் ஒன்று ஆச்சு. இவங்களே தரக்குறைவாக அவரை பேசலாம். அப்புறம் இவரை குறைச்சி மதிப்பிடுறீங்க, அதிகமாக மதிப்பிடுறீங்க, கொஞ்சம் 1/2 கிலோ கல் எக்ஸ்ட்ரா போடுங்க, கொஞ்சம் கூட போட்டு மதிப்பிடுங்கன்னு என்ன பைத்தார்த்தனமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியாக பல ஊழல்கள் வெளிவரப்போகிறது. அதன் பயம் தொற்றி கொண்டிருக்கிறது. திமுக உள்ள அனைத்து முன்னாள் அமைச்சர்களுக்கும் இன்னைக்கு பயம். ஏன்னு கேட்டால் அடுத்தடுத்த டார்கெட் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு 1500 கோடி ரூபா 1500 கோடி ரூபா எங்க பள்ளிக்கல்வித்துறையிலே ஊழல் நடந்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில ஊழல் நடக்கிற அளவுக்கு இருக்கு பாருங்க. அது என்ன இருக்குது? ஒரு பொதுப்பணித்துறையினால இத்தனை டெண்டர் விடுறோம், அத்தனை டெண்டர் விடுறோம், அதில் 10,000 கோடி ஊழல்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில மாணவர்களுக்கு செல்ல வேண்டிய இடத்துல அங்கேருந்து பணத்தை இவங்க திட்டிருக்காங்க. இவங்க எம்மா மாதிரி திறனா இருப்பாங்க. பள்ளிக்கல்வித்துறையே 1500 கோடினா ஒவ்வொரு துறையிலும் எத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. தற்போது வெள்ளையறிக்கை வெளியிருந்துட்டு இருக்கு. அதை பற்றின விரிவாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவர்கள் ஊழல் மொட்டு மொத்தமாக கசக்கி பிடிச்சி வச்சு இதுக்கு பிறகு திமுக குழி நோண்டிட்டு புதைக்க வேண்டியது மட்டும் வேலை. வரீங்க நீங்க ஒரு படி மண்ணெல்லி போடுறதா உங்க வேலை. வந்து மண்ணெல்லி போட்டு சமாதி கட்டிடுவாங்க அந்த திமுகவுக்கு. இவ்வளவு பெரிய இத்தனை வருஷமா நம்மளை பழக்கிருக்காங்க. 60 வருஷமா 2 திராவிட கட்சிகளும் ஊழல் செஞ்சு இந்த மக்களை பழக்கி வச்சிருந்திருக்காங்க. நம்ம அதுக்கு பழகிட்டோம். ஏன் காசா எவ்வளவு ஒரு 500 கோடி திண்டு போயிட்டாங்க. நமக்கு என்ன அந்த 500 கோடி நம்ம ஊருக்கு பாலம் கட்டுறதுக்காக, நம்ம பள்ளிகளுக்கு கட்டிடம் கட்டுவதற்காக வர வேண்டிய பணம், அதை எவனோ ஒருத்தன் தின்னுட்டு போயிட்டான், திருட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம். இன்னைக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. இதுல ஊழல் கிடையாது, அதுல ஊழல் கிடையாது, ஊழல் செஞ்ச அமைச்சர்லாம் ஜெயிலுக்கு போறாங்க, நம்ம காசு தின்னவனுக்குலாம் தண்டனை கிடைக்க போகிறது. ஒரு குற்றம் செய்தவனை இத்தனை 60 ஆண்டு காலம் ஒருவன் குற்றம் செய்தான், நம்ம பணத்தை திருடி தந்தான், அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைத்ததே கிடையாது. முதல் முறையாக இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுங்க, மக்கள் நல்லா இருக்கணும். இப்போ கூட தூய்மை பணியாளர்களை வந்து நீங்கள் வந்து தனியாருக்கு தாரை வார்க்கப்படும் அப்படின்ற ஒரு ஜியோ ஒன்று பாஸ் ஆகிருக்கு அப்படின்ற நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். இதே தலைவர் விஜய் அவர்கள் திமுக ஆட்சி காலத்தில் கூப்பிட்டு நாங்கள் உங்களை பணி நிரந்தரம் செய்வோன்று வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு வந்து நான் தனியாருக்கு கொடுக்குறேன் என்பதை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து இதெல்லாம் ரீகன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய தோழர்கள் விசிகாவில் இருந்து சரி, அதற்கு பிறகு நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். யோகி என்னை வந்து வாங்கி வச்சுக்கலாம், அவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் கண்டுக்கப்படாது. அப்போ திமுக ஆட்சி காலத்தில் இதுதானே பண்ணாங்க, நாங்கள் வந்து தனியார் கொடுறோம், அன்னைக்கெல்லாம் வாய மட்டும் இருந்தாங்க, இன்னைக்கு வந்து குதிக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. இந்த அயோக்கியர் பேச்சை நான் கேட்கலாம்.
எதிர்ப்பில் வந்து கொண்டிருக்குன்னா அந்த மக்கள் பாவம், மக்களுக்காக இதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது. தலைவர் விஜய் அவர்கள் கடந்த காலங்களில் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, நீங்கள் தனியாருக்கு நீங்கள் எதுக்கு தாரை வார்க்கிறீர்கள் என்று. இன்னைக்கு அவரே இதை தவறு செஞ்சால் அது தப்பாக போயிடும். அதனால கண்டிப்பாக அவருடைய உரிமை பாதுகாக்கப்படும், அவர் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, சரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் என் தாத்தா.